இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக ஓமந்தூரார் இருந்தார், ராமசாமி ரெட்டியார் இருந்தார். அவரை பற்றி 2 சம்பவம் நான் படிச்சிருக்கேன். ஒன்று, அவர் ட்ரெயினில் போகிறாரு, அவர் கூட ஒரு மகன் 11 வயசு, அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு. ராத்திரி 12 மணி ஆச்சு. இவர் போய் டிடி செக்கிங்லாம் முடிச்சு தூங்கிட்டார். டிடிகிட்ட போய், என் பையனுக்கு அரை டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியாமல், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்றைக்கி ராத்திரி 12 மணியோடு அவனுக்கு பிறந்த நாள், வயசு 12 ஆகுது, அதனால் அரை டிக்கெட்டு செல்லாத அவனுக்கு முழு டிக்கெட்டாக மிச்ச பணத்தை வாங்கிக்கிட்டு முழு டிக்கெட்டு கொடுங்கன்னு மாற்றினார் அப்படின்னு அது வரலாற்றில் ஒரு பதிவு இருக்குது. இது வந்து இப்போ 19ஆம் நூற்றாண்டு நடந்தது. ஆந்திராவில் விசாகப்பட்டினம், விஜயவாடா அந்த பகுதியில் ஒரு வார சந்தை இருக்குது. அந்த சந்தையினுடைய இடம் பற்றவில்லை என்பதனால அந்த சந்தையை வந்து ஆங்கில அரசாங்கம் மாற்றி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல அந்த மார்க்கெட் வச்சுக்கணும் அப்படின்னு அதை அந்த மார்க்கெட்டை மாற்றுறாங்க. இந்த வியாபாரிகள்லாம் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஆங்கில கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் உள்ள அந்த ஷரத்து இருக்குல்ல, கண்டென்ட்டு, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏங்க, இதை விட வசதியான இடம் தானே தர்றேன், இப்போ இருக்கிற சந்தையை விட பெரிய இடம் தானே தர்றேன், உங்களுக்கு என்ன கஷ்டம், எல்லா வசதியும் இங்கே பண்ணி கொடுத்து தானே உங்களை போக சொல்கிறோம். அப்படி இல்லைங்க துரை, நீங்கள் கொடுத்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது. ஆமாம், அதனால் என்ன, உங்களுக்கு நல்ல நிழலுக்கு தானே? இல்லை, நாங்கள்லாம் வியாபாரிகள். இந்த வியாபாரத்தில் கன்வீனியன்ட் லைஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. சின்னதாக பொய் சொல்லுவோம், சௌகரியத்துக்காக அதை சொல்கிற பொய். வாங்கின விலையே அதாங்க, இதுக்கு மேலே கொடுத்தா கட்டாது அப்படிமா, இல்லையா? இவ்வளோ தாங்க, எங்களுக்கே 1 ரூபா தான் கிடைக்குமா, உனக்கு 1.5 ரூபா கிடைக்குமா இருக்கும், எங்களுக்கே 1 ரூபா தான் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம அக்கா விடாது, போட்டு கசரி அவனை படுத்து எடுத்திடும். அப்படி கன்வீனியன்ட் லை சொல்லுவோம். சின்ன பொய் சொல்லாமல் வர்த்தகம் வியாபாரம் இயங்காது. ஆனால் நீங்கள் புதுசாக சந்தை கொடுத்துருக்கீங்களே, அந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது, அதனால் என்ன, அரச மரத்துக்கு கீழே பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த அரச மரம் இருக்குது. அப்போ அந்த அரச மரத்தை எடுத்துருவோங்கிறான் கலெக்டர். மரத்தை வெட்டிடுவோம், அவ்வளோதானே, வேற வேப்ப மரம் வச்சுக்கோன்னு. அரச மரத்தை வெட்டுறது பொய் சொல்கிறத விடவும் பெரிய பாவம்னு எங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு they refuse to shift the market. இதை விட வசதியாக இடம் கொடுத்தும் கூட. அதை கேட்டு அவன் அப்படி ஆச்சரியப்பட்டு போகிறான், என்னடா அரச மரத்துக்கு கீழே பொய் சொல்ல மாட்டான். அடுத்து அதே கவர்னர், அதே கலெக்டர் எழுதியிருக்கிறான், இது நான் வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கேன், இந்தியர்களை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றி பொய் சாட்சி சொல்ல வைப்பது மிகவும் சிரமம் அப்படின்னு எழுதியிருக்கான். இதெல்லாம் ஆர்கிவ்ஸில் இருக்குங்க, நானாக கற்பனையில் சொல்லவில்லை. இந்தியர்களை பொய் சாட்சி சொல்ல வைப்பது கஷ்டம். இன்றைக்கி இந்தியர்களை உண்மை சொல்ல வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்வதெல்லாம் உண்மைங்கிறானே, அதுவே பொய். அப்படி வாழ்ந்திருக்காங்க நமது முன்னோர்கள். ஏன் வாழ்ந்தாங்க? நீங்கள் அரசியல் தலைவர் கூட எடுத்துங்க, மகாத்மா காந்தி எவ்வளோ நேர்மையாக வாழ்ந்தார் நமக்கெல்லாம் தெரியும். அதற்கப்புறம் ஆட்சியில், காந்தி கூட ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வந்தவங்க. இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக ஓமந்தூரார் இருந்தார், ராமசாமி ரெட்டியார் இருந்தார். அவரை பற்றி 2 சம்பவம் நான் படிச்சிருக்கேன். ஒன்று, அவர் ட்ரெயினில் போகிறாரு, அவர் கூட ஒரு மகன் 11 வயசு, அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு. ராத்திரி 12 மணி ஆச்சு. இவர் போய் டிடி செக்கிங்லாம் முடிச்சு தூங்கிட்டார். டிடிகிட்ட போய், என் பையனுக்கு அரை டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியாமல், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்றைக்கி ராத்திரி 12 மணியோடு அவனுக்கு பிறந்த நாள், வயசு 12 ஆகுது, அதனால் அரை டிக்கெட்டு செல்லாத அவனுக்கு முழு டிக்கெட்டாக மிச்ச பணத்தை வாங்கிக்கிட்டு முழு டிக்கெட்டு கொடுங்கன்னு மாற்றினார் அப்படின்னு அது வரலாற்றில் ஒரு பதிவு இருக்குது. யார் கேட்டால் இவருக்கு 12 மணி 1 மணியெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த டிடி அப்படியே மேலே எங்களையும் பார்க்குறான், எங்கேருந்து இருந்தார், செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தாரா, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாரா அப்படின்னு பார்க்குறான். முழு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கிறார். அது மாதிரி அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக போகிறாரு. அங்கே இவருக்கு தெரியாமல் இவர் கிளம்புறதுக்கு முன்னால் இவர் காரு டிக்கியை திறந்து, கடலூரில் பலாப்பழம் பெருசாக இருக்கும், ஒரு 4-5 பலாப்பழத்தை உள்ளே வச்சு டிக்கியில் வச்சு அடைச்சிட்டான். இவருக்கு தெரியாது, இவர் சீஃப் மினிஸ்டர். திரும்பி காரில் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டிக்கிலாம் திறந்து பார்த்தா அந்த டிரைவர் பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறான். என்னடா இது திடீர்னு இவ்வளோ பலாப்பழம்? இல்லைங்க, அந்த ஆர்டிஓ உள்ளே வச்சு விட்டார். லஞ்சம் தர்றார் அந்த ஆர்டிஓ, எனக்கு பலாப்பழம் லஞ்சம் கொடுறாரு. ஏன் என்ன கேட்காம நீ வாங்கினா? இல்லை, பழம் தானேங்க, இதெல்லாம் சகஜம் தானேங்க எனக்கு கொடுக்குறது. அது மாதிரி பலாப்பழம் அன்பளிப்பு தானே. என்ன செய்வையோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி நீ கடலூர் போகணும்,
இந்த பலாப்பழத்தை அந்த ஆர்டிஓட்ட கொடுத்து இப்படியெல்லாம் முதலமைச்சரை பிரைப் பண்ணாங்க, இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி எந்த அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ பலாப்பழம் கொடுத்தேன், வாழைப்பழம் கொடுத்தேன், அல்வா கொடுத்தேன்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கைப்பட எழுதி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு கோபத்தோட ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு கதை. நடந்த சம்பவம். ராஜாஜி முதலமைச்சராக இருந்து விலகிறாரு. அடுத்த முதல்வராக காமராஜர் பொறுப்பேற்கிறாரு. அவர் ராஜாஜி விலகுன அன்னைக்கு மாலை 5 மணிக்கு பதவி விலகிறார். 6 மணிக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை காலி பண்ணி டேபிள் வெயிட்லேருந்து பேனாலேருந்து குண்டூசிலேருந்து அத்தனையும் கொடுத்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் அந்த ஆஃபீஸை விட்டு வெளில போகிறாரு. போகும்போது அரசு காரில் செல்லாமல் சொந்தமாக ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு சொந்த பணத்தில் அவர் திரும்ப வீட்டுக்கு போனார் அப்படின்னு வரலாறுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்ல முடியும், எவ்வளோ உதாரணம். நம்ம என்றைக்குமே பைனரிஸில் இயங்குகிறோம். இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை, இது தீமை, இது உயர்வு, இது தாழ்வு, இது சிறப்பு, இது மோசம். ஆனால் இந்த பைனரிஸில் இயங்கும் போதே இந்த சிறப்பான விஷயங்களுக்காக முக்கியத்துவம் எப்போ தெரியுதுன்னா இன்னொரு தீமையை பார்க்கும்போது தான் தெரியுது. காமராஜர் வாழ்ந்த காலத்தில் காமராஜரை யாரும் புகழவில்லையே. ஓமந்தூரார் ரெட்டியார் வாழ்ந்த சிஎம் இருந்த காலத்தில் அவரை யாரும் புகழவில்லையே. கக்கன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சாதாரண கிராமத்தில் மேலூரில் பிறந்த ஒருத்தர், அந்த மனிதர் எவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தார், அதை யாரும் புகழவில்லையே. அப்படின்னா அவர் காலத்தில் அதை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லையா? ஒருத்தர் ரொம்ப சிவப்பானவர்னு எப்போ தெரியும்? இந்த நல்ல கலருங்க சிவப்பாக இருக்கான் எப்படி தெரியும்? ஒருத்தர் கருப்பானவர் ஒருத்தர் கூட நிற்க வச்சா ஓ இவர் சிவப்பு தான். இவர் உயரமானவர்னு எப்போ தெரியும்? ஒருத்தர் குட்டையானவரை கூட வச்சா இவர் உயரம்தான், அப்படி தானே தெரியும் அவருக்கு. அது மாதிரி பின்னால் வர்றவங்க முன்னால் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை இன்னும் மகத்தானதாக மாற்றியிருக்கிறார்கள் நம்ம நாட்டில். சுதந்திர போராட்ட காலத்திலே பாருங்கள், ஜீவானந்தம்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார். காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரை சந்திக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஜீவானந்தம் பேசுகிற பேச்சை பார்த்து அவர் தேசபக்தியெல்லாம் பார்த்து காந்தி அப்படியே மெய்சிலிருத்து போய், இவ்வளவு பேசுகிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது சொத்து பத்தெல்லாம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீவானந்தம் சொன்னாராம், இந்த தேசம்தான் என் சொத்து அப்படின்னு, இந்த நாடு தான் என் சொத்து. அது காந்தி சொன்னாராம், நோ நோ நோ, நீங்கள் தான் இந்த தேசத்தின் சொத்து அப்படின்னு சொன்னார். உண்மைதானே? இந்த மாதிரி மனிதர்கள் தானே தேசத்தின் சொத்தாக இருக்க முடியும். வீர சாவர்கர் அவர் சிறைக்கு போகும்போது, அந்தமான் சிறைக்கு போகும்போது அவரது வீடெல்லாம் அரசாங்கம் பறிமுதல் பண்ணிடுச்சு. அந்த காலத்தில் தேச துரோக குற்றச்சாட்டுன்னா சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. அவருக்கு இருந்தது ஏதோ ஒரு பழைய வீடு, பூர்வீக வீடு, அந்த வீட்டையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. வீடு இல்லை. அவர் அந்தமானில் இருந்தார், சிறையில் இருந்தார், திரும்பி வெளியில் வந்தார். இந்தியாவே சுதந்திரம் அடைஞ்சது 47. அப்போ அவர் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பிரிட்டிஷ் காலத்தில் உன் வீட்டெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்களே, இப்போ அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ வாடகை வீட்டில் தானே இருக்க, இப்போ சுதந்திர இந்திய அரசாங்கத்துக்கு நீ எழுதுனா அந்த ஆங்கில அரசாங்கம் பறிமுதல் செய்த அந்த வீட்டை உனக்கு திருப்பி கொடுத்துருவாங்கல்ல, உன் சொந்த வீட்டில் நீ இருக்கலாமே, பூர்வீக வீட்டில்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், போடா முட்டாள், எவ்வளோ பெரிய பாரதமே எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு சின்ன வீட்டை போய் கேளுன்னு சொல்லி மனு போட சொல்கிறியடா, இதெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இந்தியாவே கிடச்சிருக்கு எனக்கு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு வீட்டை போய் கேட்க சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், சிந்தனை எவ்வளவு பெரிதாக நமது முன்னோர்கள் வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள்னு பாருங்கள். சாதாரண விஷயமா அது? நம்மன்னா ஒரு பிடி மண் விடுவோமா? இல்லையா? வரப்புக்காக சண்டை போட்டு வயலையே விற்றுட்டு போகிற அளவுக்கு நம்ம சண்டை போட்டு நீதிமன்றம் போகிறோமா இல்லையா? வரப்பு தான் பிரச்சனை, கடைசியாக வயலே காணோம். என்னடானா நீதி கோர்ட்டில் எல்லாம் லாயருக்கு போயிடுச்சு, அட்வொகேட்டுக்கு போயிடுச்சு, ஃபீஸில் கரைஞ்சி போயிடுச்சு. அந்தளவு சொத்துக்கு உடைமைக்காக நாம் போர்க்குரல் இடும்போது ஒரு வீட்டையே நம்ம தேசம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு சிந்தனையாக இருக்க முடியும்னு யோசிச்சுப்பேன். இப்படி நிறைய மனிதர்கள் ஊடகங்கள் அது மாதிரி மனிதர்கள். ராம்நாத் கோயங்கா ஃபியர்லெஸ் ஃபைட்டர், அவரை யாரும் கரெக்ட் பண்ண முடியாது. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய நிறுவனர், கரெக்ட் பண்ண முடியாது. ஊழல், உயர்ந்த இடத்தில் நடக்கிற ஊழல்களை பற்றி அப்பட்டமாக இந்த நாட்டில் பத்திரிகையில் வெளிவந்தது எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸ்னால தான். அது போஃபர்ஸாக இருக்கலாம், ஃபேர்ஃபாக்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. தினமணியில் ஏஎன் சிவராமன் அந்த பத்திரிகை ஆசிரியர் இருந்தார், கடைசி காலங்களில் மதுரையிலாம் இருந்தார். எமர்ஜென்சி காலத்தில் அவருடைய வீட்டில் நம்ம லைட்டெல்லாம் எலக்ட்ரிக் ஃபிட்டிங் இருக்குல்ல, அதில் ப்ளக் மாட்டுறதுக்கு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குமா, அந்த துவாரங்கள் எல்லாம்
சின்ன சின்ன குச்சிகளை உள்ளே செதுக்கி வச்சுருப்பாங்களா அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம். அந்த எல்லா ப்ளக்கையும் லாக் பண்ணி வச்சுருது டைட்டாக உள்ளே விடாமல். ஏன்? அவர் சொல்லுவார் அடிக்கடி, என்னைக்கு எனக்கு எழுத்து சுதந்திரம் இல்லையோ, என்னைக்கு நான் என் கருத்துக்களை எழுத முடியாது இந்த நாட்டில்னு ஒரு சூழ்நிலை வருதோ, அன்றைக்கி நான் இந்த வயரில் இந்த ப்ளக்கில் கை வச்சு எலக்ட்ரிக் ஷாக்கில் நான் என்ன நானே கொண்டுக்குருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்துருச்சு. இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு பயம், எழுத முடியாது, எழுத்துக்கு தடை, எழுத்து சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, இந்த மனுஷன் என்னத்தையாவது பண்ணிடுவாரேன்னு அவசர அவசரமாக வீட்டில் உள்ள ப்ளக்கெல்லாம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவு ஒரு பொது விஷயங்களுக்கு, தேசம் சம்பந்தமான விஷயங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. டாக்டர்ஜி எடுத்துங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை, கஷ்டம். அவர் நினச்சா சம்பாரிச்சிருக்கலாம். அந்த காலத்தில் சென்ட்ரல் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, மத்திய மாகாணத்திலேயே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப குறைவு. இவர் கல்கத்தாவில் எம்பிபிஎஸ் முடித்த உடனே நேபாள அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மெடிக்கல் ஆஃபீஸராக இவரை அழைத்து எங்கள் நாட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு உயர்ந்தபட்ச சம்பளம் ஆஃபர் பண்ணாங்க. அவர் நினச்சா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். அது எல்லாம், அதனால தான் அவர் டாக்டர்ஜின்னு பேர். டாக்டர்ஜினா உண்மையிலே படித்து பட்டம் வாங்கின டாக்டர்ஜி. பல பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து வந்த டாக்டர்ஜி கிடையாது. அவர் படித்து எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கின டாக்டர்ஜி. அவர் நேபாள அரசாங்கம் கொடுத்த அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு போகாமல் சாதாரண மனிதனாக வறுமையில் வாடி கஷ்டப்பட்டு இந்த ஷாக்கா முறையை கண்டுபிடித்து இந்த மனிதர்களை எல்லாம் இணைத்து ஒரு இந்துத்துவத்தை நிலைநாட்டுறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லையே, இது சாதாரண தியாகம் இல்லையே. பிறவி தேசபக்தராக இருந்துல வழிகாட்டியிருக்கிறார் இந்த நாட்டுக்கு. தான் வாழ்ந்து மறைந்த பின்னும் கூட இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அளவிற்கு அதில் விஷயம் இருந்தால் தானே இந்த இயக்கங்கள் வாழும், இந்த சித்தாந்தம் வாழும். அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை உருவாக்கி இருக்கிறாரே, இந்த மாதிரி மகத்தான மனிதர்கள். இப்படி எல்லா துறைகள்லையுமே ஹோமி பாபா ஒரு விஞ்ஞானியாக இருந்து அவர் செய்த காரியங்கள், அவரது நேர்மை. ஹோமி பாபாவோட அவருடைய தபஸ் பற்றி சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேருவுக்கு அணுசக்தியில் நம்பிக்கை கிடையாது, நியூக்ளியர் பாலிசி கூடாதுன்னு நினச்சவர். ஏன்னா அணுகுண்டுனாலே 2ஆம் உலகப் போரில் உலக அழிவு பார்த்துருக்கோம். 2 பெரிய நகரங்களே அழிஞ்சு போச்சு. அணுகுண்டுன்ற வார்த்தையே ரொம்ப அதிர்ச்சியை உருவாக்கும். அணுவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஹோமி பாபாவுடைய ஃபிலாசபி. பல நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் அணுசக்தி கமிஷன்னே ஒன்று கிடையாது. நேரு அதெல்லாம் கூடாதுன்ட்டார், அணுன்ற பேச்சே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஹோமி பாபா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். நேருவை போய் நேருவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறார். எவ்வளோ பெரிய விஞ்ஞானி ஹோமி பாபா, அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. இதை பற்றி பேசக்கூடாது, வேறு ஏதாவது பேசுகிறதா தான் வாங்க. ஒரு நாள் இவர் கேட் கிராஷ் பண்ணுறாரு. பிரதமர் இருந்த அறைக்குள்ளே கேட்காமலே உள்ளே நுழைஞ்சு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கிளம்பிட்டேன், சரி வாங்க ஒன்று செய்யலாம், நான் கார் ஏற போகிறேன். ஒரு 3 நிமிஷம் ஆகும். அந்த பங்களாலேருந்து நடந்து போய் கார் போர்ச்சுகோவில் கார் இருக்குது. 3 நிமிஷம் ஆகும் காரில் போய் ஏறதுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள். இல்லை, இந்த அணுசக்தி கமிஷன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு தான் நினச்சி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அதுதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அது கூடாது, அணுவே கூடாது. அது நியூக்ளியருங்கிறது உலகத்துக்கு ஆட்டம்பாம்ன்றது உலகத்துக்கு பேரழிவு. அதை நம்ம நாடு செய்யக்கூடாது. நம்ம நான் வயலண்ட் கண்ட்ரி, அஹிம்சையில் வந்திருக்கோம். அப்போ சொன்னார், ஏன் வேணும்னு நான் கருத்து சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள் அப்படின்னு போகிறாரு. ஹோமி பாபா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ நேரம்? ஜஸ்ட் 3 மினிட்ஸ். போய் காரில் ஏறுற நேரம் தான். அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. 3 நிமிஷம் நிறுத்தாமல் ஹோமி பாபா ஏன் இந்தியாவுக்கு அந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வேணும், ஏன் அணுசக்தி கமிஷன் வேணும்னு பேசிக்கிட்டே வர்றாரு, சொல்லிட்டு வர்றாரு. கார் கதவை ஒரு பியூன் திறந்து விடுறான் நேரு உள்ளே ஏறுறதுக்கு. இவர் பார்த்துட்டு சொல்கிறார், பாபா கோ ஹெட், நீங்கள் நோட் போட்டு அனுப்புங்க, கமிஷன் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறுறாரு. அப்படின்னா 3 நிமிடத்திற்குள்ளே இந்தியாவின் பிரதமரை, அணுசக்தியே கூடாது என்று நினைத்த ஒரு பிரதமரை, அதை எதிர்மறையானதை, அது அழிவுக்கான காரணி நினைச்சவரை ஒரு விஞ்ஞானி 3 நிமிஷத்துக்குள்ளே மாற்ற முடியுதுன்னா அந்த விஞ்ஞானியினுடைய தேசபக்தியும் தபஸும் அவர் வார்த்தைக்கு இருந்த வலிமையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இப்போ ஒரு புடவை வாங்க போகிறோம்னு சொல்கிறோம், வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவரை கன்வின்ஸே பண்ண முடியல. இன்றைக்கி சமைக்காமல் இருந்து சாப்பிடாமல் இருந்து அவரோட சண்டை போட்டு 3 நாள் சண்டை போட்டு சரி போ 300 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு வா அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாருன்னா நமக்கு அந்த தபஸ் இல்லைன்னு அர்த்தம். 3 நிமிடத்தில் அதை செய்ய முடியும்னு காமிச்சவர் தான் ஹோமி பாபா. அவ்வளவு
விஞ்ஞானிகள். நம்ம நாட்டினுடைய விஞ்ஞானிகள் சுதந்திரத்திற்கு அப்புறம் நம்ம நாட்டினுடைய விஞ்ஞானிகளுடைய பங்களிப்பை யோசிச்சிங்கன்னா எங்கேயோ போயிருக்கோம். ஒரு தேசமாக நாம் எங்கே போகிறோம் என்பதில் நமக்கு குழப்பம் இருக்கிறது தவிர, ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக நாம் பல சாதனைகளை செய்த சமுதாயமாக தான் இருக்கோம். நம்மை நாமே ரொம்ப செல்ஃப் அப்யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருக்கிறது வேற, சுய விமர்சனம் செய்து கொள்வது வேற, சுயமாகவே நம்மை நாமே அவதூறு செய்து கொள்வது வேறு. நாம் எல்லா வகையிலையும் மோசமாக போயிட்டோம், எல்லாமே நாசமாக போச்சு, எல்லாம் சீரழிஞ்சிட்டோம் என்று சொல்கிற வாதம் உண்மை அல்ல. எல்லா வகையிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம், போதுமான அளவு முன்னேறவில்லை. எல்லாத்துலேயும் குவான்டிடேட்டிவாக முன்னேறி இருக்கிறோம், குவாலிட்டேட்டிவாக இன்னும் முன்னேறவில்லை. அதில் பெரிய கேப் இருக்குது. வேல்யூபிள்ஸில் நாம் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம், வேல்யூபிள்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், அசட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய நாம் சேர்த்து வச்சுருந்த வேல்யூஸை லாஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரிய வரும். பச்சைத்தண்ணி ஆறுமுகம்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தார், போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு ஏன் தெரியும் பச்சைத்தண்ணி ஆறுமுகம்னு பேர்? அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும், அவர் டிஎஸ்பியாக இருந்தார், போனாலும் அங்கேருந்து டீ வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டார். மதியம் லஞ்ச் கொண்டு வரோம் சார், நோ அப்படி. அப்போ என்ன பண்ணுவார்? குடிக்க தண்ணி கொடுப்பார். அது கூட ஹாட் வாட்டர் வேண்டாம், வார்ம் வாட்டர் வேண்டாம், பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு உரிய ஹாஸ்பிட்டாலிட்டி. அது அவருக்கு பேரே பச்சை தண்ணி ஆரம்பம்னு மாறி போச்சு. போலீஸ் ஆஃபீஸரில் அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர் இருந்திருக்காங்கல்ல, இன்னும் இருக்காங்க. நாம் அதையெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் நான் மதுரையில் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு போய் ஸ்டேஷனில் பாராட்டியிருக்கேன். எனக்கு தெரிய ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி, ஒரு பெண்மணி, அவங்க திருமணமான போது கணவர்கிட்ட சொன்ன ஒரே கண்டிஷன், நான் பொதுப்பணித்துறை இன்ஜினியராக இருக்கின்றனால ஏதோ பணம் கொட்டும்னு நினச்சிட்டாங்க. ரெவென்யூ ஸ்டாம்பில் என்ன கையெழுத்து போடணும் அந்த பணம் மாத்திரம்தான் நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். 5 பைசா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எந்த இடத்துல என்னை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கணவன்கிட்ட நிபந்தனை. கணவன் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? நீ ரெவென்யூ ஸ்டாம்பை கையெழுத்து போடுறத தவிர எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்காத, ஆனால் அந்த வாங்கிட்டு வர்ற பணத்தை எனக்கு என் கையில் கொடுத்துரு அப்படிங்கிறது தான் கணவனோட கண்டிஷன். அந்த மனைவி யார்? என் மனைவி தான். சரி, நம்ம சுற்றியும் நல்லவங்க இருக்காங்கல்ல. அந்த கணவன் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி இருக்காங்க நிறைய அதிகாரிகள் பொதுப்பணித்துறையில், ஹைவேஸில், ஈவன் டுடே மீடியாவில். இன்றைக்கும் கூட மீடியாவில் பிரைப் பண்ண முடியாத மீடியா இருக்குது. சில பத்திரிகைகளில், நான் பத்திரிகை பேர் சொல்ல, ஈவன் எடிட்டோரியல் இஸ் சோல்ட் அவுட், எவ்ரி நியூஸ் ஐட்டம் இஸ் சோல்ட் அவுட். பத்திரிகையில் செய்தி வருதுனாலே, அது ஆங்கில பத்திரிகை, நான் தனியாக சொல்கிறேன், ஒவ்வொரு செய்தியுமே சோல்ட் அவுட் தான். எத்தனை காலம், என்ன, எவ்வளோ ஸ்பேஸு, அது நியூஸாக வரும், ஆனால் அதுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி வந்து கடைசியாக ஒரு ஸ்டேஜுக்கு அவன் என்ன போயிட்டான்னா, எடிட்டோரியல் தலையங்க எழுதுறதுக்கே பணம், அந்தளவுக்கு போயிட்டான் உச்சத்தில். ஆனால் அதற்கு இணையாக நேர்மையாக இருக்கிற பத்திரிகைகளும் இன்றைக்கும் இருக்கிறாங்க, நேர்மையான ஊடகங்கள் இன்றைக்கி இருக்குது. கஷ்டப்படுறாங்க. நேர்மையாளர்கள் கஷ்டப்படுற ஒரு காலகட்டமாக மாறிப்போச்சு, நல்லவங்க கஷ்டப்படுற ஒரு காலகட்டமாக மாறிப்போச்சு. நல்லவர்கள் இல்லாமல் இல்லை, நல்லவர்கள் கஷ்டப்படுற காலமாக மாறிப்போச்சு. சிஸ்டம் எப்படி இருக்கணும்? நல்லதும் கெட்டதும் கலந்து தான் சிஸ்டம். ஆனால் அதில் கெட்டவன் கஷ்டப்படணும், நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் சிஸ்டம், நல்ல சிஸ்டம். இப்போ என்னாச்சு? இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு வர்றார், அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவர், ஸ்மோக் பண்ணுற பழக்கம் உள்ளவர். அவர் என்ன செய்வார்? வீட்டுக்கு வர்றோம், இந்த இடத்துல ஸ்மோக் பண்ண முடியாது இல்லையா, ஸ்மோக் பண்ண நினச்சாருன்னா எடுத்துகிட்டு நைஸாக வெளியில் போயிடுவார். ஒரு 10 நிமிஷம் காணாமல் போயிடுவார், லே ஆஃப். எங்கடா அவர் எங்கே மாமா எங்கே சித்தப்பா எங்கன்னா தம்மடிக்கு போயிருக்காரு அப்படிமா வெளில போயிடுவார். திரும்பி 10 நிமிஷம் கழித்து வந்துடுவார். ஏன்? அந்த வீட்டோட சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு சிகரெட் பிடிப்பவர் அந்த வீட்டில் பிடிக்க முடியாது, வெளியில் போய் மறைவாக பிடிச்சிட்டு வரலாம், நம்ம அதை தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம். அவர் பழக்கம் பழகிட்டார், விட்டுட்டு போகலான்னு விட்டுருவோம். இதே இது ஒரு கிளப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் இல்லை, ஒரு கிளப்புக்கு போகிறீங்க, அங்கே ஸ்மோக் பண்ணுறது அலவுடு, எல்லோரும் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். ஸ்மோக் பண்ணாத ஒருத்தர் என்ன செய்வார்னா, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வெளில போயிடுவார். ஏன்னா அந்த புகையில் அவரால் உட்கார முடியாது. பேசிவ் ஸ்மோக்கிங்னு பேர். அவர் ஆக்டிவ் ஸ்மோக்கிங், இவர் பேசிவ் ஸ்மோக்கிங். இவர் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியை இது தம் அடித்து முடிச்சிட்டானா, புகையெல்லாம் குறைஞ்சிருச்சானா அப்படி எட்டி பார்ப்பார். அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பார். ஒரு தேசம் என்பது வீடு மாதிரி இருக்கணும். ஸ்மோக் பண்ணுறவன் வெளியில் போயிடணும்.
இன்னைக்கு நம்ம நாடு கிளப்பு மாதிரி ஆயிடுச்சு. நல்லவே வெளியில் போகிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த ஷிஃப்ட்டு இங்கே இப்போயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அப்போயும் நல்லது இருந்தது, கெட்டது இருந்தது. அந்த ஷிஃப்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷிஃப்ட் எப்படி நடக்குது? இன்னைக்கு ஹானஸ்டி இஸ் நோ மோர் எ விர்ச்சு, சிம்பிளிசிட்டி இஸ் நோ மோர் எ விர்ச்சு. விர்ச்சுன்னா தெரியும் உங்களுக்கு, அது யாரும் நான் ஒருத்தர் எளிமையாக இருந்தான்றது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஒருத்தர் நேர்மையாக இருக்கான்றது பாராட்டுற விஷயம் இல்லை. எதை பாராட்டுகிறோமோ அது இந்த சமுதாயத்தில் வளரும், அது நமக்கு தெரியணும்.